கொடுங்க. யாருக்கு? சந்தோஷ் லவ் பண்றான்ல அந்த பொண்ணுக்கு தான். அந்த பொண்ணை கூப்பிட்டு சந்தோஷ் லவ் பண்ற விஷயத்த நான் சொல்ல போறேன். அதான் சந்தோஷே தான் லவ் பண்ற விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டானே. யார் அவனா? சத்தியமா சொல்ல மாட்டான். உங்க பையன் உங்கள மாதிரி தானே இருப்பான். நாம லவ் பண்ணும்போது நீங்க என்கிட்ட லவ் சொன்னீங்களா? நீங்க இப்ப சொல்லுவீங்க அப்ப சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணி கடைசியில நான் தானே உங்ககிட்ட வந்து லவ் சொன்னேன். அது அப்ப வந்து ஹலோ. ஹலோ, லாயர் அனுராதா மேடமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களோட அசிஸ்டன்ட் தான் இந்த நம்பரை கொடுத்தாரு. ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட அவசரமா பேசணும். உங்களுக்கு சம்மதம்னா கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? சரி, அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மேடம். என்னம்மா சொன்னா? வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டா. ஏய், மெதுவா. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் சந்தோஷுக்கு இது தெரியவே கூடாது. அவனுக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணை ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துகிட்டு கரெக்டா அந்த பொண்ணு வர நேரத்துக்கு இவன் ஓடினாலும் ஓடிடுவான். கரெக்ட். சரி வா. சமோசா சமோசா சமோசா, வாங்க வாங்க வாங்க. சமோசா சமோசா சமோசா, வாங்க வாங்க வாங்க. சமோசா உங்களுக்கு 5 10? 5 சமோசா. 5 சார், 5 சாப்பிடுங்க சார். காலையில இட்லியே சாப்பிட வேணாம், இதையே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் சார். புடிங்க சார். கொடுங்க. அண்ணா இந்தாங்க, எனக்கு ஒரு 5 சமோசா கொடுங்கண்ணே. உங்களுக்கு 5? இந்தாங்க மீதி காசு வாங்கிக்கங்க. இத பாருங்க, நீங்க தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டீங்க தானே? இந்தாங்க, இதுல 2 சாப்பிட்டு 4 தலைக்கு தேய்ச்சுக்கோங்க. உங்க முடி கரு கருன்னு வளரும் பாருங்க. இந்தாங்க ஆயில் சமோசா. போங்க. சமோசா சமோசா சமோசா, வாங்க 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 வாங்க. சமோசா வாங்க, சந்தோஷமா வாங்க. முதல்ல வர 50 பேருக்கு தான் சமோசா கிடைக்கும். 51ஆவதா வந்தா காலியா போயிடும். வாங்க வாங்க வாங்க. ஆமாமா, அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. 5 சமோசா வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, ஓடி வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஒரே நிமிஷம் கால் பண்ணு. மாடி வீட்டக்கா, எதிர் வீட்டக்கா, பக்கத்து வீட்டக்கா, எல்லா அக்காவும் சமோசா வாங்க வாங்க. யாரா அவன் கிறுக்கு பையன்? நம்ம கார் மேல வச்சு கூவி வித்துட்டு இருக்கான். வாங்கக்கா வாங்க, சமோசா வாங்க வாங்க. விட்டா நம்ம காரை வித்துருவான் போல இருக்கே. சமோசா சமோசா சமோசா, 5 இந்த பாருங்க, கருப்பா இருக்கீங்களா, 2 வாங்கி சாப்பிடுங்க. இவங்கள மாதிரி நல்லா கலரா ஆயிடுவீங்க. எப்படிங்க? 20 ரூபா கொடுத்தீங்களா? இந்தாங்க 10. போயிட்டு வாங்க. சமோசா சமோசா சமோசா, வாங்க வாங்க வாங்க. வாங்கனா திரும்ப போக மாட்டீங்க, வாங்க. யோ, என்ன அது? சமோசா சார். யோ, நான் அத கேக்கல. அப்ப விட்டுருங்க. என் கார் மேல வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கே, அத கேட்டேன். சார், இது உங்க காரா சார்? சும்மா சொல்லக்கூடாது சார். உங்க காரு செம்ம ராசி சார். வச்ச நேரம் தெரியல, வித்த இடம் தெரியல, எல்லா பரவலான வித்துருச்சு சார். சார் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் வித்து முடிச்சிடுறேன். இல்லனா நமத்து போயிடும் சார். சார், வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என்னையா உங்களுக்கு ஃப்ரீயா 10 சமோசா கொடுத்துறேன் சார். சார் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு பாப்போம். வாங்க 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 சார். சமோசா 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 சமோசா. நீ என்ன பைத்தியமா? இப்ப நீ எடுக்க போறியா இல்ல நான் கார் எடுக்கட்டுமா? சார் 5 நிமிஷம் சார், இது தீந்ததும் கடையை உடனே காலி பண்ணிடலாம். கடையா? யோ, இது எவ்வளவு காஸ்ட்லியான காரு. இதோட ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு? சார், நீங்க வியாபாரத்தை கெடுக்கவே முடிவு பண்ணிட்டீங்க. இருங்க, எடுத்துக்கிறேன். ஓ, கோவம் வேற வருதோ? பின்ன என்ன சார், என் பொழப்ப கெடுத்தா எனக்கு கோவம் வராதா? வரும். ஏயா, கார் மேல வச்சு வியாபாரம் பண்றியே, சொந்தமா ஒரு கடையை போட்டு வியாபாரம் பண்ண வேண்டியதானே? அட நீங்க வேற சார், எனக்கு சொந்தமா கடலாம் இருந்துச்சு, செம்ம வியாபாரம் சார். எங்க அம்மா பலகாரம் சுட்டு தர ஆளுங்க அதை வாங்க வர செம்ம வியாபாரம் சார். சில ரவுடி பசங்க மாமூல் கேட்டாங்க சார். எங்க அம்மா கொடுக்காததுனால எங்க கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க சார். அதுவும் இல்லாம கடையை எங்க அம்மா கிட்ட இருந்து புடுங்கி அவனுங்களே வச்சுக்கிட்டாங்க சார். கோர்ட்டுக்கு போனா கொன்னு போட்டுவேன்னு மிரட்டாங்க சார். நான் என்ன சார் பண்றது? எனக்கு எறும்பு கடிச்சாலே தாங்காது. 2 நாளைக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பேன். நான் என்ன சார் பண்ண முடியும்? ஏன் போலீஸ் கிட்ட போக வேண்டியதானே? போனேனே, அவனுங்களால அந்த ரவுடிங்களை அடக்க முடியல சார். கோர்ட்டுக்கு போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அங்கேயும் போனோம்.
ஆனா அந்த ரவுடிங்களை எதிர்க்க எந்த வக்கீலுங்களுக்கும் தைரியம் இல்ல சார். எந்த வக்கீலும் கேஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு ஃபீஸ் கேட்டாலும் தரோன்னு சொன்னோம். கெஞ்சி கூட பார்த்தோம் சார். ஒருத்தரும் கை கொடுக்கல சார். அதனாலதான் இப்படி ரோடோட வித்துக்கிட்டு இருக்கேன் சார். சரிங்க சார், இந்தாங்க இந்த 10 சமோசா கொண்டு போய் வீட்டுல கொடுங்க. சந்தோஷப்படுவாங்க. நான் வரேன் சார். வாரத்துக்கு 4 கேஸ் கொண்டு வரேன்னு இது வரைக்கும் ஒரு கேஸாவது உருப்படியா கொண்டு வந்திருப்பியா? நில்லு. என்னங்க சார், உனக்கு வக்கீல் கிடைச்சா கேஸ் எடுத்துப்பியா? நீங்க வக்கீலா சார்? என் கேஸ் எடுத்து நடத்த போறீங்களா? யோ நான் வக்கீல் இல்லையா சார்? நீங்களும் என்ன மாதிரி தானா? யோ என் மேடம் தான் என் வக்கீல். அப்படியா சார்? அப்ப அவங்க வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் வந்து அவங்கள பாக்குறேன்னு சொல்லுங்க சார். தாராளமா பார்க்கலாம். நீ நாளைக்கு இதே இடத்துக்கு வா. நான் வக்கீல் மேடமை இங்க கூட்டிட்டு வரேன். ஓகே? சரிங்க சார். கவலைப்படாத. மேடம் மினிஸ்ட்ரியே எதிர்த்தவங்க. இந்த ரவுடிங்களா அவங்களுக்கு ஒரு மேட்ரே இல்ல. சரிங்க சார், நான் கண்டிப்பா வரேன் சார். சார், நாளைக்கும் இதே கார்ல தானே சார் வருவீங்க? எதுக்கு கேக்குற? இல்லங்க சார், நாளைக்கும் கடை போடலாம் தான். அப்படியே உனக்கு போட்டனா? சாரி சார், கோவப்படாதீங்க. இங்க பாரு, மேடம் வரும்போது இந்த காரை பத்தி ஏதாவது வாயை திறந்த கொன்னுடுவேன். அப்படியா சார்? நான் வாய திறக்க மாட்டாதானே? அதான் சார். நான் வரேன் சார். சரி கிளம்பு. சமோசா சமோசா சமோசா. அணுவுக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. ஐயோ, சீதா சீதா என்னங்க? சீதா இங்க வா சீதா. என்னாச்சு? பொண்ணு ஃபோன் பண்ணிருக்கா. எந்த பொண்ணு? அதான் நம்ம சந்தோஷ் லவ் பண்றால அந்த பொண்ணு. மருமகன்னு சொல்லுங்க. ஹலோ, நானும் பேசுறேன். அனுவா? எந்த அனு? லாயர் அனு மேடம், உங்க வீட்டுக்கு வர சொன்னீங்களே. ஆமாமா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். ஓ, வாசல்லையா? அப்படியே உள்ள வாங்க. சரி. என்னம்மா சொன்னா? நம்ம மருமக வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. $50 லட்சம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. 50 லட்சம் ரூபாய் நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல, அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்தாகணும். புரியுதா? நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. இது நம்மளுடைய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்தாகணும். ஒரு நிமிஷம். எஸ் மேடம் இருக்காங்களா? நானும் ராதா, லாயர். கரெக்ட் கரெக்ட். சீதா சொன்னா. உள்ளவாமா. நில்லுமா. முத நம்ம வீட்டுக்கு வர வலது காலை எடுத்து வச்சுவாமா. உள்ளவாமா, உட்காரு. ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்க, அப்புறம் கூப்பிடுறேன். நிக்கிறிய, உட்காருமா. சீதா சீதா, லாயர் வந்திருக்காங்க, சீக்கிரமாமா. இதோ வந்துட்டாங்க. வந்துருவாங்கம்மா.
மகாராணி, நம் இளவரசருக்கேற்ற இளவரசி வந்திருக்கிறார். அவரிடம் கேள்விகளை நீ கேட்கிறாயா, இல்லை நான் கேட்கட்டுமா? நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், எல்லாம் நான் பேசிக்கிறேன். நீங்க பேசாம இருங்க. வாமா, இல்ல உட்காரு. என்ன கேஸ் மேடம்? அதெல்லாம் இருக்கட்டுமா. என்னம்மா சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடாம இருந்தா எப்படி? என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? ஜூஸ். வள்ளி, ஒரு ஆப்பிள் ஜூஸ். என்ன கேஸ் மேடம்? சொல்லு சீதா. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பையன் ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு லாயர். அந்த பொண்ணுக்காக இவன் அந்த பொண்ணு கிட்ட நான் ஒரு ஏழைன்னு பொய் சொல்லி அந்த பொண்ணுகிட்டே இவன் அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்துட்டான். அந்த அளவுக்கு அந்த பொண்ணை அவன் லவ் பண்றான். சரி மேடம், நான் கேஸ் என்னன்னு கேட்டா நீங்க சம்மந்தம் இல்லாம எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இருமா, அவசரப்படாத. கேஸ் என்னன்னா, அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்றாளான்னு தெரிஞ்சுக்கணும். அத அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டாலே தெரிஞ்சிட போகுது. அவ்வளவுதான். இதத்தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்டயும் சொன்னேன். ஆனா என் பையன் கேட்க மாட்டேங்கிறான். நீ ஒரு தடவை என் பையன் கிட்ட சொல்லி பாரு. ஒரு நிமிஷம், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எதுக்கு உங்க பையன் கிட்ட சொல்லணும்? அப்படியே நான் சொன்னாலும் நீங்க சொல்லியே கேட்காதவரு நான் சொன்னா எப்படி கேட்பாரு? என் பையன் வந்தானா உனக்கு எல்லாமே புரியுமா? கொஞ்சம் இருமா. சந்தோஷ், 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 இதோ வந்துட்டேம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வா. என்னம்மா? இவன் தாமா என் பையன். ஐயோ, போச்சு. அனு இங்க என்ன பண்றா? மேடம், நீங்க இங்க என்ன மேடம் பண்றீங்க? நீ என்ன பண்றீங்க? நானா? கேஸ் விஷயமா வந்தேன் மேடம். டேய், நடிக்காதடா. மா, இவன் தான் என் பையன். உன்னை லவ் பண்றான். அதுக்காக தான் உன்கிட்ட வந்து அசிஸ்டண்டா வேலை பார்த்தான். நாங்க உன்கிட்ட எத்தனையோ தடவை லவ் சொல்ல சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இவன் சொல்ற மாதிரியே தெரியல. அதனால்தான் உன்னை இங்க வர வச்சு இவன் லவ் பத்தி சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. டேய், சொல்லுடா. ஆமா மேடம், அம்மா சொல்றது உண்மைதான். எனக்கு உங்க ஸ்கூட்டி துடைக்கிற வேலையை கொடுங்க மேடம், நான் செய்யறேன். அது ஒரிஜினல் பிராண்ட் போன் இல்ல மேடம், டூப்ளிகேட். நான் உங்களை லவ் பண்றேன். உன் முடிவு என்னம்மா? நான் வாழ போற வீடு கிராண்ட் பங்களாவா இருக்கணும்.
அம்மா மேடம் நமக்கு சம்மதிச்சிட்டாங்க. சந்தோஷ், கொஞ்சம் சும்மா இருடா. அம்மாடி அனு, நீ இந்த விஷயத்தை பத்தி உங்க வீட்ல பேசுமா. நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். ம். சரிங்க ஆண்டி. இன்னும் என்ன ஆண்டி, அத்தான சொல்லு. சந்தோஷ், அனுவுக்கு அவ வாழ போற வீட்டை சுத்தி காட்டுறா. அம்மா சொன்ன செய்யாம இருப்பானா? சரி மேடம் போமா வாங்க போய் போலாம். பாரு. ம். யார் இது? அவன் என் 2வது பையன். அவன் என் சின்ன பையன் சஞ்சீவ்மா. அவனும் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு தான் இருக்கான். ஆனா அது யாருன்னு தான் தெரியல. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஒண்ணா முடிச்சிடலாம். சரிம்மா, நீ வீட்டை சுத்தி பாரு. சாரி ஆண்டி, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன். சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஒரு நிமிஷம், கேட்க மறந்துட்டேன். உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நான் மட்டும்தான் ஆண்டி. சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரி, வரேன். வாமா. தேங்க்ஸ்மா. இங்க யாரு வண்டியை பார்க் பண்ணது? இவன் என்ன பார்த்து அபின்னு நினைச்சிட்டா பிரச்சனை ஆயிடுமே. சஞ்சீவும் அபியும் லவ் பண்றாங்களா இல்லையா? அவங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்தா அவங்க 2 பேரும் லவ் தான் பண்றாங்க. சும்மா அவளை தையக்காரின்னு கேவலமா பேசிட்டு இருக்க. நீ என்ன படிச்சியோ, எந்த பதவியில இருக்கியோ, என்ன வாழ்க்கை வாழ போறன்னு நினைச்சிட்டு இருக்கியோ, அதை விட 100 மடங்கு. ஏன் அபி ஓ முன்னாடியே காரு பங்களா சொத்து பத்துன்னு கை சொடக்குனா 10 வேலையாட்களோட இருக்கிற மாதிரி மகாராணியா அவ வாழ்ந்து காட்டத்தான் போறா. அதை நீ பார்க்கத்தான் போற. அபியும் நானும் ஒன்னா? அவ தகுதி என்ன, ஏன் தகுதி என்ன? நான் மருமகளா போற வீட்டுக்கு அவ கண்டிப்பா மருமகளா வரக்கூடாது. என்ன பண்றது? ஹே அபி, உனக்கு மாப்பிள்ளைய நான் முடிவு பண்ணிட்டேன்டி.